शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 33। सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति। ஸோ இப்போ கிருஷ்ணர் கர்மயோகத்தை சம்மப் பண்ணிட்டு வரார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 31வது ஸ்லோகத்திலேருந்து 35 வரைக்கும் கர்மயோக சம்மரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி 2 ஸ்லோகமும் கர்மயோகம் பண்ணினா ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும், கர்மயோகம் பண்ணலைன்னா அந்த பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கர்மயோகம் பண்ணுற அந்த கர்மயோகிக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாம் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், டைரெக்டாக மோட்சம் கிடைக்காது. கர்மயோகத்தினால சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த புண்ணியம் அவனை ஞான யோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு குரு கிடச்சி ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவனுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கறது. அது மூலமாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஸோ கர்மயோகிக்கு அல்டிமேட்டாக மோட்சம் கிடைக்கும். ஸோ இது பெனிஃபிட்டு. சப்போஸ் நான் கர்மயோகம் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும், வித்தி நஷ்டான சேதசா அப்படின்னு பார்த்தோம். ஜன்மாவே டோட்டலி வேஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வபாவம் இருக்கும். ஒரு பர்சனாலிட்டி ட்ரெயிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒருத்தருக்கும் டெஃபினட்டாக வித்தியாசப்படும். அது எதனால் அந்த மாதிரி வித்தியாசப்படுறது அப்படின்னா, அந்த குணங்களுடைய ப்ரொப்போர்ஷனை பேஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் ஒருத்தருக்கும் இருக்குது. அதனால தான் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த குணம் நம்மளை டாமினேட் பண்ணுறதோ அதுக்குரிய ஸ்வபாவம் நமக்கு இருக்கும். அதனால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், ஒரு ஞானி ஆனால் கூட, ஞானவான் அப்பி அவருக்கு என்ன இருக்கும், அந்த பிரகிருதி ஸ்வபாவம் டெஃபினட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ ஞானி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பர்சன் சூஸ் பண்ணலாம்.
எப்படி வந்து என்னுடைய ஆஃப்டர் ஞானம் நான் என்னோடய லைஃப்பை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து அகெயின் அந்த ஞானியுடைய ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி அவருடைய சாய்ஸ் ஆனது இருக்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவான்னா, சொசைட்டியோட எந்த கனெக்ஷனும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் ஒரே இடத்துல அவள் மாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பா. இல்லை சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணணும், இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவா. சில பேர் என்ன பண்ணுவா, புக்காக வந்து நமக்கு தெரிஞ்சதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாள். அப்போ அது எல்லாம் வந்து எப்படி அப்படின்னா, ஞானவானபி பிரகிருத்தே கர்மா கூட இருக்கும். சேஷ்டம்னா அப்படி ஆக்ட் பண்ணுவார், அந்த வேலையை அவர் பண்ணுவார். அப்போ இங்கே என்ன கேட்குறார், அதை வந்து நீ ஏன் வயலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறார். நிகிரகம் கிம் கரிஷ்யதி, ஏன் நீ வந்து அந்த பிரகிருதி ஸ்வபாவத்தை மாற்றணும் அப்படின்னு நீ ஏன் வந்து ட்ரை பண்ணுற. ஸோ இப்போ வந்து அர்ஜுனன் அப்படின்னா அவன் வந்து ரஜோகுண பிரதான பர்சன் இல்லையா. இப்போ நீ ஏன் வந்து உன்னுடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக போகணும்னு நினைக்கிற. இப்போ அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான், இந்த சண்டேலேருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு பார்க்குறான் இல்லையா. நீ ஏன் வந்து உன்னுடைய ஸ்வபாவத்தை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்க்குற. உன் ஸ்வபாவத்தை அக்செப்ட் பண்ணு, உன் டியூட்டியை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த டியூட்டியை இப்போ எப்படி பண்ணணும், கர்மயோகமாக கன்வெர்ட் பண்ணு. இப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் நாம் வந்து எந்த டைப் ஆஃப் ஆக்ஷனை பண்ணுறோங்கிறதை பொறுத்து இல்லை. கரெக்டு தானே? 3 நாளாக கர்மயோகம் பற்றி கேட்டுருக்கோமே, இது நமக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கணும். கர்மயோகம் அப்படின்னா நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணால் தான் அதுக்கு பேர் கர்மயோகம் கிடையாது. இப்போ வாட் இஸ் கர்மயோகம்? நான் என்ன பண்ணினாலும், எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் அதை எந்த ஆட்டிடியூடோடு பண்ணுறேன், அதுதான் அந்த ஆக்ஷனை கர்மாவா இல்லைனா கர்மயோகமா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போது ஒரு சத்ரியா அந்த சத்ரிய டியூட்டியை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் இப்போ பண்ணுறது கர்மயோகம். ஒரு பிராமணா அவளோட டியூட்டியை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டா அப்படின்னா அவர் பண்ணுறதும் கர்மயோகம். ஒரு பிஸ்னஸ் பர்சன் தன்னுடைய பிஸ்னஸை ஈஸ்வர அர்ப்பணமாக அப்போ பண்ணிட்டார் அப்படின்னா அவர் பண்ணுறதும் கர்மயோகம். அப்போ என்ன டியூட்டி வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து நம்மளால் பூஜையாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருது. ஓஷி யதஷ்னாஷி யத் ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். நீ எது பண்ணினாலும் எனக்கு அதை அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு அகெயின் 9th சாப்டரில் கிருஷ்ணர் வந்து சொல்லுவார். ஸோ டைப் ஆஃப் ஆக்ஷனை கர்மயோகம் டிபெண்ட் பண்ணலை, ஆனால் டைப் ஆஃப் ஆட்டிடியூட். இப்போ கமர்ஷியல் பிராமணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து நம்மளால் கர்மயோகி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ பிராமணா அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவளுக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கும், இல்லைனா வந்து இப்போ கோவிலில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவளோட வேலை ஆக்சுவலி பார்த்தோன்னா வர்ஷிப்பு வேலை, அதையே அவள் கமர்ஷியலாக பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவள் பண்ணுறது கர்மயோகம் இல்லை. இப்போ இதே ஒரு பிஸ்னஸ்மேன் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணாமல் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து பண்ணுறது கர்மயோகம். ஸோ எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அதை வந்து நாம் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டோன்னா அது கர்மயோகமாக ஆகிறது. அதனால இங்கே கிருஷ்ணர் கேட்குறார், ஏன் அர்ஜுனா நீ உன்னுடைய ப்ரொஃபஷனை மாற்றணுன்னு ட்ரை பண்ணுற, நீ எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதை கர்மயோகமாக பண்ண முடியுமே, நீ ஏன் மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குற. ஸோ நீ வந்து இந்த உனக்கு என்ன டியூட்டி இருக்கோ அதை பண்ணு, கர்மயோகமாக பண்ணு, மைண்டை ப்யூரிஃபை பண்ணிக்கோ, ஸ்ரவணம் மூலமாக ஞானத்தாட ஃப்ரீயாக இரு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 34. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ
तयोर्नवशमागच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ. இப்போ இந்த போன ஸ்லோகம் இருக்குல்ல, இப்போ படித்தோமே இதுக்கு முன்னாடி, அந்த ஸ்லோகத்தை ஒழுங்காக நாம் ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு நேச்சுரலாக இப்போ ஒரு டவுட் வரணும். என்ன டவுட் வரணும்? டவுட் வரலை அப்படின்னா சரி ஒழுங்காக கேட்டிருக்க மாட்டோம், அது ஓகே. அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுறது, உனக்கு இந்த டவுட்டை இப்போது வரணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமே அந்த டவுட்டையும் ரைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் நமக்கு கொடுக்குறது. நம்மளை பற்றி தெரியும், நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னு. இப்போ ஒருத்தரும் அவளுடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பா. அதுதானே சொன்னார் போன ஸ்லோகத்தில். ஞானி கூட அவருடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பா அப்படின்னா, அதனால்தான் பூஜ்ய சுவாமிஜி சொல்வார், ஈவன் பகவானுக்கு கூட ஸ்வபாவம் இருக்குது அப்படின்னு சொல்வார். பிரம்மாஜி, சதுர்முக பிரம்மா இருக்கார், அவர் சிருஷ்டிகர்த்தா இல்லை, அவருக்கு என்ன குணம்? ரஜோகுணம், ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விஷ்ணு ஸ்திதி கர்த்தா, என்ன குணம் இருக்கணும் அதுக்கு? சத்துவகுணம். சிவன் லயகர்த்தா, அப்போது தமோகுணம். அப்படின்னா இவ எல்லாரும் இப்போ சிவன் தமோகுணத்தால் அவர் அதால் அஃபெக்ட் ஆகியிருக்காரானா அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணுறார்? தமோகுணத்தை யூஸ் பண்ணுறார், அப்படி புரிஞ்சுக்கணும். தமோகுணத்தோட வசத்தில் சிவன் இல்லை, அவர் அதை யூஸ் பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு காடுக்குமே ஒவ்வொரு ஸ்வபாவம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ சரஸ்வதி பார்த்தோம்ல, வீணை வச்சுட்டுருக்கா. அண்ட் சரஸ்வதி எப்பயுமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டுருப்பான்னா, சரஸ்வதிக்கு ஒயிட் கலர் பிடிக்கிறது. எதனால் சரஸ்வதிக்கு ஒயிட் கலர் பிடிக்கிறது? சரஸ்வதியோட பிரகிருதி ஸ்வபாவத்தினால அவளுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அவள்லாம் அந்த வாகனம், இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கிறாள். அதனால தான் கேட்குற, நிகிரக கிம் கரிஷ்யதி, நீ எதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற? நிகிரகம்னா கண்ட்ரோலிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்வபாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டிருக்கார். இப்போ நம்மளுக்கு என்ன டவுட் வரணும்? ஒருத்தருடைய ஸ்வபாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய நேச்சரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னால், இப்போவாவது டவுட் வருதா? நம்மளுடைய நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்சு அதெல்லாம் பேசுகிறோமே, அதெல்லாம் பின்ன எப்படி பாசிபிள் ஆகும்? நான் ஆக்ஷன் பண்ணுவேன்னா என்னுடைய ஆக்ஷன் என்னுடைய ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குமா? ஆல்ரெடி டிசைடட்ப்பா அப்படின்னு சொல்கிறாள்ல, அந்த மாதிரி தான் எவ்ரி டைம் நான் என்னுடைய ஆக்ஷனை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என்னால் என்னை மாற்றிக்க முடியுமா? மாற்றிக்க முடியாதா? மாற்றிக்கவே முடியாதுன்னா எதுக்கு உட்காந்து படிக்கணும்? அப்படி தான் நான் இருக்க போகிறேன், என்ன படித்தாலும் என்ன கேட்டாலும் நான் அப்படி தான் இருக்க போகிறேன்னா எதுக்கு உட்காந்து நான் என்னோடய டைமை இப்போ வேஸ்ட் பண்ணணும்? அப்போ இங்கே என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பர்சன் வெங்காயத்துடைய ஸ்வபாவத்தை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாராம். வெங்காயம்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல, வெங்காயத்துக்குன்னு ஒரு தனி ஸ்மெல் இருக்கும்ல, அந்த பர்சனுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல. அதனால் என்ன பண்ணார், வெங்காயத்தை நல்லா இந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்குல்ல, அபிஷேகத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே, அந்த மாதிரி இந்த கற்பூரம், அப்புறம் எல்லாம் இந்த ஸ்நானப்பொடி, அந்த மாதிரி எல்லாம் கஸ்தூரி, மஞ்சள், அந்த மாதிரி என்னெல்லாம் வாசனையாக இருக்கக்கூடிய விஷயமோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயத்தை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அதில் ஊற வச்சுருக்கார். சரி அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் கழித்து இந்த வெங்காயத்தை அபிஷேகம் எல்லாம் களைச்சி வெளியில் எடுத்தால் என்ன ஸ்மெல் வரும்?
வெங்காய ஸ்மெல்லே தான் வரும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஸ்வபாவம் இருக்குது. அந்த பேசிக் ஸ்வபாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாசிபிளா நாட் பாசிபிளா இப்படின்னு நமக்கு நியாயப்படி டவுட்டு வரணும் அப்படின்னு வேதம் வந்து சொல்கிறது. அதுக்கு கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் ஆன்சரை கொடுக்குறேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற ஸ்லோகம் இது. அப்போ அந்த ஃப்ரீ வில்ல பயன்படுத்தி அந்த மனுஷன் தன்னை எந்த லெவலுக்கு வேணும்னாலும் உயர்த்திக்கலாம். மிருகத்துக்கோ தாவரத்துக்கோ இந்த ஃப்ரீ வில் இல்லை, ஆனால் மனுஷனுக்கு இந்த ஃப்ரீ வில் இருக்குது. புத்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு அவன் இப்போது டிசைடு பண்ணலாம், பிளான் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். தப்பு பண்ணால் அதை அவன் திருத்திக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி அந்த மனுஷன் இப்போது பண்ணலாம். அதனால தான் சொல்கிறோம், இந்த மனுஷ ஜென்மாவை வேஸ்ட் பண்ணிடாத, உனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறார், இந்திரியஸ் யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ. இப்போ வந்து நமக்குன்னு ஒரு பேசிக் நேச்சர் இருக்குது, அது வந்து டெஃபினட்டாக அது வந்து ஃபேக்டு. அந்த பேசிக் நேச்சரை பொறுத்து தான் நம்மளுடைய மனசில் நமக்கு எண்ணங்கள் தோன்றுறது அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். நம்ம மனசு அப்படின்னா அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போது நிறைய தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்குல்ல. தாட்ஸை எது ஜென்ரேட் பண்ணுறதோ அதுக்கு பேர் மனசு அப்படின்னு பேர். இப்போ அந்த மனசில் வர எண்ணங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பிரகிருதி ஸ்வபாவத்தை பொறுத்து நம்மளுடைய மனசில் வந்து சில டைப் ஆஃப் தாட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. இப்போ அந்த தாட்ஸ் ஜென்ரேட் ஆகுதுல்ல, அந்த தாட்ஸ் வந்து கண்டினியூவஸாக ஜெனரேட் ஆகி சேச்சுரேட் ஆகும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த எண்ணம் தான் இப்போது வார்த்தையாக வெளியில் வருது. அப்புறம் என்ன, அதே தான் ஆக்ஷனாகவும் இப்போ வெளியில் நாம் அந்த எண்ணத்தை தான் ஆக்ஷனாகவும் வெளியில் நாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ 3 லெவல்ஸ் இருக்குது. பேசிக்காக ஸ்வபாவம் ஒன்று இருக்குது, அது என்னவா இப்போ மாறுறது அப்படின்னா தாட்டாக கன்வெர்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் வார்த்தைகள் வருது, அதுக்கப்புறம் ஆக்ஷன் வருது. ஸ்வபாவா டு விருத்தி டு வாக் டு கர்ம. இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், ஸ்வபாவம் தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்ன டைப் ஆஃப் தாட்ஸ், ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ. இப்போ நமக்குன்னு ஒரு நேச்சுரல் டெண்டன்சி ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா. அந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பிரகிருத்தியை பேஸ் பண்ணி இருக்கு. எத்தனையோ ஜென்மமாக நான் சேர்த்து வச்ச அந்த வாசனாஸ் அதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியை இப்போ டெவலப் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. பிடிச்சதை வந்து ராகஹான்னு சொல்கிறோம், பிடிக்காததை வந்து துவேஷஹா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்வபாவம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா ராகத்வேஷ விருத்தீஸை இந்த ஸ்வபாவம் வந்து இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்வபாவம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய பர்மிஷனை கேட்டுண்டு ஏதாவது தாட் வருமா அப்படின்னா பர்மிஷனை கேட்டுண்டு தாட்டு வராது. மே ஐ கம் இன் அப்படின்னு தாட் வந்து நம்மளை ஒரு நாளைக்கும் கேட்கவே கேட்காது. எப்போவுமே வந்து அந்த என்ன டோர் கிராஷிங்கா கேட் கிராஷிங் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி தான் அந்த தாட் வந்து இப்போது என்டர் ஆகும். இப்போ வந்து நம்ம கேம்புக்கெலாம் வந்திருக்கோம்ல,
இப்போ இந்த கேம்புக்கு வந்திருக்கிறதுலையே வந்து இப்போ நீங்கள் சில பேர் வந்து இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே நேராக ரூமுக்கு போயிடுவாள். சில பேர் வந்து இங்கே பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது சும்மா போய் ஒரு ரவுண்டு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு போவாள். சில பேர் நேர கூடத்துக்கு போயிடுவாள். ஸோ அது அவளுடைய ஸ்வபாவத்தை பொறுத்து. இப்போ இதே வேறு கேம்ப் சென்டர்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது நம்ம வந்து இந்த கடைகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஷாப்பிங்லாம் இருந்ததுன்னா சில பேர் என்ன பண்ணுவா, நேராக கிளம்பி ஷாப்பிங் போயிடுவான். அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். அந்த ஷாப்பிங் சென்டரே கூட பார்த்தேன்னா சில பேர் வந்து துணி வாங்கிறதுக்கு போவா, இல்லை சில பேர் வந்து பாத்திர கடைக்கு போகிறேன்னு போவா. அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். அது எதை பொறுத்து அந்த இன்க்ளினேஷன் ஏற்படுறது அப்படின்னா நம்மளுடைய ஸ்வபாவத்தை பொறுத்து இங்கே போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு விருத்தியானது ஏற்படுறது. இப்போ நீங்கள் எனி பர்சனை டிஃபைன் பண்ணணும், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவளை எப்படி டிஃபைன் பண்ணுவா? அவருக்கு இது பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்கும், இவரை பிடிக்காது. எனி செலிப்ரிட்டி இன்டர்வியூ என்ன கேள்வி கேட்பான்? இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, நீங்கள் வாக்கிங் போவேளா, வாக்கிங் போகிறது பிடிக்குமா, ஜாகிங் போகிறது பிடிக்குமா, ரெட்டு கலர் பிடிக்குமா, ப்ளூ கலர் பிடிக்குமா, இப்படி தானே இன்டர்வியூவே இருக்குது. நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்கன்னே கூட கேட்க மாட்டான். என்ன கேட்பான்? அவளோட பர்சனாலிட்டியை பின்ன எப்படி நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம்? அவளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வச்சு தான் பர்சனாலிட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்மளை பற்றி நாம் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணுன்னா கூட என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப டிவிலாம் பார்க்க மாட்டேன், நான் எப்பயுமே கிளாஸ் கேட்குறது தான் எனக்கு பிடிக்கும், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காது இந்த லிஸ்ட்டை வச்சு தான் நம்மளை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்வபாவம் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்வபாவம் வந்து நம்மளுடைய ராகத்வேஷ விருத்தியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ராகத்வேஷம் வியவஸ்திதோ அப்படின்னா கண்டிப்பாக ராகத்வேஷ விருத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ப்ரொடியூஸ் ஆகும், இருந்தே தீரும், இட்ஸ் எ ரூல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பகவானுக்கே அதெல்லாம் இருக்கும் பொழுது சரஸ்வதி தேவிக்கே என்ன பிடிச்சிருக்க, வீணைதான் பிடிச்சிருக்குன்ற பொழுது நமக்கும் அந்த மாதிரி டெஃபினட்டாக ஒரு லிஸ்ட்டு இருக்கும். இப்போ இந்திரியஸ் யார்த்தே, இந்த இந்திரியங்கள் அண்ட் இந்திரிய அர்த்தகா. இந்திரிய அர்த்தகானா சென்ஸ் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அர்த்தனா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். அப்போ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்திரிய அர்த்தகானா இந்த இடத்துல சவுண்டு, டச்சு, கலரு, அதெல்லாம் வந்து இந்திரிய அர்த்தகா. அப்போ அது நேச்சுரலாக அதுக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படின்னு 3 கலர் இருந்ததுன்னா என்னோடய கண்ணு வந்து எனக்கு நேச்சுரலாக எந்த கலர் பிடிக்குமோ அப்படியே அந்த பக்கமாக தான் கண்ணு வந்து திரும்பும். இப்போது ஒரு கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், ராக் மியூசிக்னு இருந்ததுன்னா நேச்சுரலாக என் காது வந்து கர்நாடிக் மியூசிக் கேட்குறதுக்கு பிடிக்கும்னா அந்த சத்தத்தை தான் கீனாக வந்து கவனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். எனக்கு யாராவது ரகசியம் பேசுறது கேட்குறது பிடிக்கும்னா என்ன பேசுகிறா அப்படின்னு நான் வந்து டியூன் பண்ணி அவளோட ஃப்ரீக்வன்சிக்கு என்னுடைய காதை வந்து டியூன் பண்ணி என்ன பேசுகிறா, யாரை பற்றி பேசுகிறா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன். அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு நேச்சுரலாக அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மேலே ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது. அதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸ் வருதில்ல, அந்த தாட்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த தாட் வந்ததுக்கப்புறம் அந்த தாட்டை கண்டினியூ பண்ணணுமா இல்லை கண்டினியூ பண்ணக்கூடாதா அப்படிங்கிற சாய்ஸ் உன்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வருதில்ல ஒரு தாட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த பர்சனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. முதல் வாட்டி வருது டெஃபினட்டாக நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, நம்ம வேணும்னே வந்து அந்த தாட்டை நம்ம எடுத்துன்னு வரல, அது பிரகிருதி ஸ்வபாவத்தில் வந்துடுறது.
நான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்ததுக்கப்புறம் ஆமால இந்த பர்சனை நமக்கு பிடிக்கவே இல்லைல்ல, இவர் நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கார்ல, அன்றைக்கி நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசினார்ல, அதனால இந்த பர்சனை நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல அப்படின்னு அந்த தாட்டை நாம் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வர தாட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை, அந்த தாட்டோட வருகை என் கையில் இல்லை. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் அது இருக்குது. இப்போது அட்டென்ஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில். அப்போ ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி நான் அட்டென்ஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதை முடிவு பண்ணுவேன். என்கரேஜ் பண்ணணுமா இல்லைன்னா அந்த தாட்டை இப்போ நான் வேறு ஏதாவது தாட்டு மூலமாக டைவர்ட் பண்ணணுமா அப்படின்னு இப்போ நான் டிசைட் பண்ணணும். அதனால தான் சொல்லுவாள், வேண்டாத தாட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அதை நாம் நம்மளுடைய மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். யோசிக்கவே கூடாது. கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாலாம் ரிமூவ் பண்ணக்கூடாது. வந்தது தப்புன்னு தெரிஞ்ச உடனேயே அதை நாம் டாட்டா பை பை சொல்லி அமுச்சு விட்டுறணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்மளுடைய மனசுக்குள்ளே என்டர் ஆகிறதுனா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் எல்லாமே என்டர் ஆகிறது. அப்படியே அது எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக என்டர் ஆகி எய்தர் அது ஒரு கோவ தாட்டாவோ இல்லைன்னா பொறாமை தாட்டாவோ இல்லைன்னா அட்டாச்மெண்ட் தாட்டாவோ அது இப்போது ஜெனரேட் ஆகிறது. இப்போ இந்த பர்டிகுலர் தாட்டை என்டர்டெயின் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ இந்த ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி நான் என்னுடைய தாட்டை நரிஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்டர்டெயின் பண்ணி அதை நல்லா நரிஷ்லாம் பண்ணி ஆமாம்லன்னு சொல்லி நான் நல்லா அதை ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது போய் நம்மளுடைய ஆழ் மனசில் நல்லா கெட்டியாக போய் உட்காந்துடும். ஸ்ட்ராங் இம்ப்ரெஷனாக அது போய் இப்போது உட்கார்ந்துக்கும். அந்த மாதிரி நீ என்றைக்கோ ஒரு நாள் என்டர்டெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கின ஒரு தாட்டு தான் சில நேரங்களில் வார்த்தையாக வெளியில் வருது. இப்போ ஒரு பர்சனை மனசுக்குள்ளே இவர் ஒரு கழுதை சொல்லினேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே வரையல அப்படின்னா திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த பர்சனை நேராக பார்க்கும்போது கழுதை அப்படின்னு நமக்கே தெரியாமல் நாம் சொல்லிவிடுவோம். அப்புறம் நாம் யோசிப்போம், எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்காது. நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. அப்போ ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா மனசுக்குள்ளே அதை போட்டு நாம் ரொம்ப நாளைக்கு அதையே என்டர்டெயின் பண்ணி அது போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி கரெக்டாக நம்ம எப்போ மாட்டக்கூடாதோ அப்போ கரெக்டாக நம்மளை மாட்டி விடும். ஸோ தாட்டை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்படின்னா வார்த்தைகள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தாட்ஸ் தான் பின்னாடி நாள் வார்த்தையாகவும் ஆக்ஷனாகவும் ஆக போகிறது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்மமான தாட்டு அது என்ன ஆக போகிறது? கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகிறது. அப்போ அந்த தாட்டுடைய ப்ராடக்ட் தான் இந்த ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ். இப்போ நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் ஆக்ஷனுக்கும் எது காரணம்? நம்மளுடைய எண்ணங்கள். அது காரணம், இதெல்லாம் காரியம். இப்போ தாட் வரும்போதே நான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று பகவான் கொடுத்துருக்காரு, அதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக என்னால் என்னுடைய வேர்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்,
ஆக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஃப்ரீ வில்லால் ரெண்டாவதாக அந்த தாட்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு தாட்டை ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்துடுது. இப்போ அந்த ரெண்டாவதாக மறுபடியும் அதையே நாம் என்கரேஜ் பண்ணுறோம்ல, அதை வந்து டெஃபினட்டாக நம்மளுடைய ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி தடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு தாட் ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி. இப்போ அர்ஜுனா கிருஷ்ணர் சொல்கிறார், தாட்ஸ் வந்தால் வந்துட்டு போட்டோம். அதாவது உன்னுடைய பிரகிருதி ஸ்வபாவத்தால் சப்போஸ் உனக்கு ஏதோ ஒரு பேட் தாட் ஜெனரேட் ஆகிறதுனா அதை பற்றிலாம் நீ வரி பண்ணாத. அது உன் கையிலையே இல்லை, உன்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. அதனால் நீ வந்து கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணாதேன்னு சொல்கிற. நமக்கே தெரியாமல் ஏதாவது ராங் தாட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் நீ வந்து பேடாக ஃபீல் பண்ணாத. ஆனால் அதை என்டர்டெயின் பண்ணாத. அது வந்து உன்னுடைய கையில் இருக்குது. அதை நீ அலோவ் பண்ணி என்டர்டெயின் பண்ணினியானா டெஃபினட்டாக நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். அப்போ உன்னுடைய புத்திக்கு இருக்கிற அந்த பிரித்து பார்க்குற சக்தியை யூஸ் பண்ணி இப்போ ஜட்ஜ் பண்ணணும். அந்த தாட் வந்த உடனே நாம் வந்து குவெஸ்டின் பண்ணணும். இந்த தாட் இப்போ எனக்கு அவசியம் இல்லையா? சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தானே வேண்டாத எண்ணங்கள்லாம் வருது இல்லை, சும்மா தானே உட்காந்துட்டுருக்கோம். அதனால் கேட்டு பார்க்கணும், இது வந்து இந்த தாட்டு அவசியம் இல்லையா? கண்டினியூ பண்ணணுமா? கண்டினியூ பண்ணுறதுக்கு வர்த்தியான ஒரு தாட்டாக இல்லையா அப்படின்னு நாம் பிரித்து பார்க்கணும். ஏன்னா இந்த தாட் வந்து எப்படின்னா அந்த நெருப்பு மாதிரி, தீப்பொறி சொல்லுவோம்ல, அது மாதிரி வரும்போதே பெருசாக வேண்டான்னு சொல்லி அணைச்சுட்டோன்னா போயிடும். அப்படியே மெதுவாக அதை என்கரேஜ் பண்ணோன்னா விசிறி விட்டால் பெரிய காட்டு தீ மாதிரி அது நம்மளையே வந்து ஆக்கிரமிச்சிடும். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், தயோஹோ ந வசம் ஆகச்சேத். தயோஹோனா அது ரெண்டும், ராக அண்ட் துவேஷ, அந்த தாட்ஸுடைய வசத்தில் போய் நீ மாட்டிக்காத, அதோட வசம் நீ போயிடாத, அதோட கண்ட்ரோல் கீழே நீ வந்துடாத. அதோட கண்ட்ரோலுக்கு கீழே போயிட்டோன்னா அப்போ தான் இந்த அடிக்ஷன்லாம் ஏற்படுறது. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்லாம் ஏன் நடக்கிறதுனா நமக்கே தெரியாமல் ராகத்வேஷ தாட்ஸை நாம் என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். அப்போ தான் இந்த புத்தி வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா தப்பெல்லாம் கரெக்டு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறது. அதோட பிடியில் நாம் இருக்கோம் அப்படின்னா தான் அந்த புத்தி வந்து எதெல்லாம் தப்போ அதெல்லாம் கூட கரெக்டு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறது. இப்போ இந்த ஸ்மோக் பண்ணுற பர்சன் வச்சுக்கோங்களேன், அவள் எப்படி ஸ்மோக்கிங்கை ஜஸ்டிஃபை பண்ணுவா அப்படின்னா, என்னை நம்பி தானே அந்த கம்பெனி வச்சுருக்கான், அந்த கம்பெனி எப்படி வந்து இப்போது இதாகும், வியாபாரம் நடக்க வேண்டாமா, அதுக்காக தான் நான் ஸ்மோக் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது ஜஸ்டிஃபிகேஷன்? எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போய் புத்தி வந்து இப்போது ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வீக்னஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுதுன்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வருது வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ தயோஹோ ந வசம் ஆகச்சேத், ராகத்வேஷத்தோட பிடிக்கு கீழே போய் மாட்டிக்காத, முதல்லையே அதை ரிமூவ் பண்ணிவிடு. ஸோ ரெண்டு விஷயம் ஆரம்பத்திலேயே வந்து நாம் ரிமூவ் பண்ணிடணும். ஒன்று வந்து சத்ருனா எனிமி, இன்னொன்று வியாதினா ஏதாவது ஒன்று வந்துடுதுன்னா இம்மீடியட்டாக அது எதனால் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நாம் எலிமினேட் பண்ணணும். இப்போ சத்ருவை வந்து ரிமூவ் பண்ணணுன்னா யார், நமக்கு யார் சத்ரு? ராக துவேஷ காம குரோத இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் நமக்கு இன்டர்னல் எனிமீஸ். இதை வந்து நாம் நிவர்த்தி பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு தாட் வரும்போதே அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நமக்கு தெரியணும். ஸோ தௌ ஹெஸ்ய பரிபந்தினோனா எனிமின்னு அர்த்தம். அது என்ன பண்ணிடும், நம்மளோட டைமை திருடிடும். உன்னை வேறு எந்த வேலையும் உருப்படியான வேலையை பார்க்க விடாமல் உன்னை வந்து மேலும் மேலும் தப்பு பண்ணுறதுக்கு அது தூண்டிவிடும். இப்போ இந்த ஸ்லோகம் மூலமாக கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஃப்ரீ வில் இருக்குது,
ஃபஸ்ட்டு தாட் மட்டும்தான் உன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால நீ பண்ணுற ஆக்ஷன்ஸுக்கும் நீ பேசுகிற வார்த்தைக்கும் நீ தான் பொறுப்பு. அதெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால இப்போ நாம் அதை டிசிப்ளின் பண்ணலாம். அதை டிசிப்ளின் பண்ணினோம்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியை டெஃபினட்டாக நம்மளால் மாற்றிக்க முடியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 35. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. இப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தோட கிருஷ்ணர் வந்து இந்த கர்மயோகம் டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணுறார். ஸோ உன்னுடைய பிரகிருதி குணத்தின் படி தான் உன்னுடைய லைஃப் ஸ்டைலை நீ வந்து அமைச்சுக்கணும். இப்போது அர்ஜுனனுக்கு வந்து ரஜோகுண பிரகிருதி இருக்கிறதுனால நீ வந்து ஆக்டிவ் பர்சனாக தான் இருப்ப. அதனால உனக்கு நேச்சுரலாக நீ வந்து இந்த ஆக்டிவிட்டி ஓரியன்ட் லைஃப்பை தான் நீ வந்து எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தர்மமான ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா ஆக்டிவிட்டின்னு சொன்னாலே தர்மமாக இருக்கலாம், இல்லைன்னா அதர்மமாகவும் இருக்கலாம் இல்லையா. இப்போ அதர்மமாக நடந்துக்கிற டெண்டன்சி நமக்கே தெரியாமல் ஏதாவது வந்துடுது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நாம் வந்து அலர்ட் ஆகி அதிலேருந்து நம்மளுடைய தாட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நீ வந்து தர்மமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணி உன்னுடைய டியூட்டியை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தர்மாவும் ஸ்வபாவமும் கவர்ன் பண்ணுற ஒரு லைஃப்பை தான் நாம் வந்து ஸ்வதர்ம அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அர்ஜுனா, ஸ்வதர்மம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து உன்னால் ஒழுங்காக ஆக்சுவலாக பண்ண முடியணும். சப்போஸ் உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலைன்னா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா. விகுணஹானா உன்னுடைய டியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உன்னுடைய ஸ்வபாவம் ப்ளஸ் உன்னுடைய டியூட்டின்னு ஒன்று இருக்கே, அதை வந்து உன்னால் ஒழுங்காக பண்ண முடியாட்டி கூட, விகுணஹானா என்னுடைய ஸ்வதர்மத்திலேயே குறைபாடுகள் ஏதாவது நான் வச்சேன் அப்படின்னு சொன்னால் அது கூட பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஸ்வதர்மத்தை நீ பாதி தான் கரெக்டாக பண்ணுறேன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா அதுவே பெட்டர். எதை விட அப்படின்னா பரதர்மத்தை விட அது பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். பரதர்மம்னா என்ன அர்த்தம்? வேற ஒருத்தரோட டியூட்டியை நீ பார்க்காதே. நமக்கு ஜென்ரலாக என்ன பிடிக்கும்? இன்னொருத்தருடைய டியூட்டியை நாம் பார்க்கறது தான் நமக்கு பிடிக்கும். நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குல்ல, அதை வேறு யாரோ பார்த்துட்டு போவா இல்லை, ஏன்னா அடுத்தவா தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவள் பண்ணுவா. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தானா. அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு டூர் போனோம், அதாவது ஆஃபீஸ் விஷயமாக வெளியில் போனோம், பிஸ்னஸ் விஷயமாக. அப்போ அவன் வந்து வீட்டுடைய வாட்ச்மேன் அவன் சொல்கிறான், அந்த பர்சன் வந்து காலங்காலத்தால் கிளம்பும்போது அந்த வாட்ச்மேன் சொல்கிறான், ஐயா இன்றைக்கி தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் போகாதீங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை நான் இன்னைக்கு காலங்காத்தால் ஒரு கனவு கண்டேன். அப்போ வந்து நீங்கள் போகிற ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து இன்றைக்கி போகாதீங்க ஐயா, உங்களுடைய ட்ரிப்பை வந்து வேறு இன்னொரு நாளைக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும்? கிளம்பும்போது நீ போகாத, நீ ஏறின ஃப்ளைட்டை நான் என் கனவுல வந்தது, அது வேற வெடிக்கிறது அப்படின்லாம் சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ இந்த பர்சனுக்கு?
இப்படி திக்கு திக்குன்னு பயமாக இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து விடியற் கார்த்தால் சொப்பனம் வந்ததுன்னா அது வேற பழிச்சு தொலைச்சிடும். அதனால் வந்து சரி சரி போகல அப்படின்னு வந்து அந்த பர்சன் வந்து டிசைட் பண்ணிடுறார். எங்கேயாவது நிஜமாலே கிராஷ் ஆகிடுதுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் இவர் போகாமல் இருக்காரா. கொஞ்சம் நேரத்துக்கெலாம் பார்த்தா நிஜமாகவே நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகிடுது அப்படின்னு நியூஸ் வருது. இப்போ இந்த வாட்ச்மேனுக்கு அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறது. பரவாயில்ல, நம்மளுடைய சொப்பனம் வந்து பலிச்சிடுது அப்படின்னு. அப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ண முதலாளி வரார். வந்துட்டு, நல்ல வேலைப்பா, என்னோடய உயிரை நீ வந்து காப்பாற்றின அப்படின்னு சொல்லி பணம்லாம் கொடுக்குறாரு. இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா டெஃபினட்டாக அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வாட்ச்மேன் யோசிப்பான்ல, என்ன பணம் கொடுக்குறாரு, ஆனால் ஏன் வேலையை விட்டு தூக்கிட்டாரு? அவன் என்ன சொன்னான்? நான் கனவு கண்டேன், கனவில் ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆச்சு. வாட்ச்மேனோட வேலை என்ன? கனவு காண்றதா, வீட்டை பார்த்துக்கிறதா? அப்போ பரதர்மம் அது. அதனால அந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடச்சிது. ஸோ பரதர்மோ பயாவஹா அப்படின்னா டேஞ்சரஸ், வெரி வெரி ஹார்ம்ஃபுல். உன்னுடைய ஸ்வதர்மத்தை உன்னால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியலனா கூட, என்ன தெரியுமோ உனக்கு தெரிஞ்ச விதத்தில் அரைகுறையாக பண்ணினா கூட ஓகே, ஆனால் கண்டிப்பாக பரதர்மம் பண்ணாதே. அடுத்தவாளுடைய டியூட்டியை நீ எடுத்து பண்ணாதே. உனக்கு என்ன டியூட்டியோ அதை பண்ணு. அப்போ நமக்கு நம்மளுடைய டியூட்டி என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக. நிதனம்னா டெத்து, சாகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ அர்ஜுனனுடைய டியூட்டியில் அவனுக்கு சாவு கூட ஏற்படலாம் இல்லையா? அதனால் அவர் என்ன சொல்கிறார்? ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயகா. ஸ்வதர்மம் பண்ணும் பொழுது உனக்கு வந்து மரணம் ஏற்பட்டால் கூட அது ஸ்ரேயம், ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பரதர்மோ பயாவகா. பரதர்மம் வெரி வெரி டேஞ்சரஸ். அது வந்து உனக்கும் பிரச்சனை, சொசைட்டிக்கும் பிரச்சனை. ஏன்னா நம்ம பார்த்தோம், எத்யதா சரதி ஸ்ரேஷ்டா. உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கா. நீ உன்னுடைய டியூட்டியை பண்ணி அடுத்தவாளை இன்ஸ்பயர் பண்ணணும். அடுத்தவாளோட டியூட்டியை நீ பண்ணி காமிக்கக்கூடாது. ஸ்வதர்மம் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு, ஸ்ரேயகான பெஸ்ட்டு. அப்போ ஒரு சத்திரியனா சண்டை போடுறது தான் உனக்கு நல்லது, தர்ம யுத்தம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதோட வந்து கர்மயோகா டாபிக் இஸ் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷனில் என்ன ஆக போகிறது அப்படின்னா, அகெயின் அர்ஜுனனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டவுட் வருது. அவன் வந்து கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 36. அர்ஜுன உவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சனபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. ஒரு வேலிட் குவெஸ்டியனை அர்ஜுனன் இங்கே கேட்குறான். இப்போ வந்து சாஸ்திரம் வந்து மக்களை கைட் பண்ணுறதுக்கு இருக்குது. எது நல்லது, எது வந்து கெட்டது அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. நல்லது பண்ணால் உனக்கும் நல்லது, சொசைட்டிக்கும் நல்லது. கெடுதல் பண்ணால் உனக்கும் அது அழிவை தரும், சொசைட்டியையும் வந்து அது பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அந்த சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியறது அப்படின்னா பகவான் நமக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் பவரை கொடுத்துருக்கார் இல்லையா? அந்த பிரித்து பார்க்குற சக்தி நமக்கு இருக்குது. எது ப்ராப்பர், எது
இம்ப்ராப்பர், எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பொதுவாக எல்லாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஜென்ரலாகவே எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய புத்திக்கு அந்த சக்தியானது இருக்குது. இப்போ வந்து திருடுறது தப்புன்னு திருடனுக்கு தெரியுமா தெரியாதா? திருடனுக்கு திருடுறது தப்புன்னு அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் யாரும் பார்க்காத போது திருடுறான்ல. அப்போ தப்பு இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் தானே அதை பண்ணுவான்ல. யாரும் பார்க்காத போது ராத்திரி வேலையாக பார்த்து அந்த மாதிரி தான் வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஒரு 2 திருடங்கள் வந்து சேர்ந்து ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்கிறாங்க. நிறைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு வந்துடுறான். ஆனால் இந்த கொள்ளையடிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப டயர்ஸமாக இருந்ததுனால வந்த உடனே பயங்கர டயர்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து இந்த பாக பிரிவினைலாம் பண்ணோன்னா லேட் ஆகிடும், நம்ம வந்து தூங்கிடலாம். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், நீ ஏண்டா வந்து கஷ்டப்பட்டு எண்ணின்னு இருக்க, நாளைக்கு நியூஸில் வரும் எவ்வளோ ரூபா வந்து தொலைஞ்சு போச்சுன்னு. அப்போ வந்து நம்ம வந்து அதை வச்சு நாம் 2 பேரும் வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து தூங்குறான். இல்லை நடுவில் என்ன ஆகிடுறது, ஒருத்தன் என்ன பண்ணுறான், திடீர்னு முழிப்பு வருது, முழிச்சுட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டு ஓடி போய்ட்றான். இப்போ இந்த திருடன் அவன் பண்ணினதை சரின்னு சொல்லுவானா தப்புன்னு சொல்லுவானா? அப்போ அந்த திருடனுக்கு அந்த பணம் திருடு போனது பிடிக்கலை. இப்போ அவனுக்கு தெரியறது அது தப்பு அப்படின்னு. அப்போ எல்லாருக்குமே தெரியும் உண்மை தான் பேசணும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது? திருடனுக்கு கூட தெரியறது திருடுறது தப்பு இல்லை. இப்போ துரியோதனன் சொல்கிறான், ஜானாமி தர்மஹா நச்சமே பிரவருத்திஹி ஜானாமி அதர்மஹா நச்சமே நிவృத்திஹி. எனக்கு தப்புன்னு தெரியறது, ஆனால் என்னால் பண்ணாமல் இருக்க முடியல. எனக்கு கரெக்டுன்னு தெரியறது, ஆனால் அதை எனக்கு பண்ணுறதுக்கு இஷ்டமே ஏற்படுறது இல்லை அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். இப்போது சிகரெட் பிடிக்கிற டாக்டர் மாதிரி, டாக்டருக்கு தெரியுமா தெரியாதா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், எப்படி அதை ஆக்சுவலாக அந்த லங்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத டாக்டருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ அர்ஜுனன் நீங்கள் என்ன கேட்குறான், எது சரி எது தப்பு அப்படின்னு எல்லா மனுஷாளுக்கும் தெரியறது. அப்படி தெரிஞ்சிருந்தும் ஏன் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங்ஸ் தப்பு பண்ணுறா? அனிச்சன் அப்பி, அனிச்சன்னா இச்சன்னா இஷ்டப்பட்டு, அனிச்சன் அப்பி அப்படின்னா இஷ்டமே இல்லாமல் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பொய் சொல்லணும்னு நமக்கு என்ன ஆசையானே, ஆனால் பொய் சொல்கிறோமா இல்லையா? அது ஏன் நடக்கிறது? நம்ம வந்து எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னா, ஒரு தார்மீகமான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுறோம். ஆனாலும் பாபம் சரதி பூருஷா, எப்படி வந்து அவனுக்கு தப்பு பண்ணணும்னு தோன்றுறது. இப்போ மனசுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸ் உட்கார்ந்துண்டு இந்த மாதிரி இந்த மனுஷனை தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறது, அதர்மமான ஆக்ஷன்ஸை பண்ணுறதுக்கு எது அவனை தூண்டுறதுன்னு கேட்குறான். இப்போ எனக்கு வந்து அதை பற்றியே தெரியாதுன்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு அதை பற்றின அறிவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியறது, கோவப்படுறது தப்புன்னு எனக்கு தெரியறது, இருந்தாலும் நான் கோவப்படுறேனே, பொய் சொல்கிறது தப்புன்னு எனக்கு தெரியறது, இருந்தாலும் பொய் சொல்கிறேனே, பொறாமைப்படுறது தப்புன்னு தெரியறது, இருந்தாலும் எனக்கு அந்த பொறாமை ஏற்படுறதே.
பலாத் நியோஜித இவ. எது என்ன ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஹே கிருஷ்ணா வார்ஷ்ணேய அப்படின்ற விருஷ்ணி குலத்தில் வந்தவனே, எது என்னை இதெல்லாம் பண்ணுறதுக்கு தூண்டுறது? கேன பிரயுக்தா, எந்த பிரின்சிபிள் இப்படி என்ன தப்பு பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். கிருஷ்ணர் இதுக்கு ஆன்சரை நாளைக்கு தான் சொல்லுவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.